ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்க ரிஜோ அக்கா. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க தானே? ஏசப்பாவோட வசனத்தை படிக்க படிக்க நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நம்ம இப்போ 6 வசனம் முடிச்சுட்டு 7வது வசனம் படிக்க போறோம் குட்டீஸ். எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? வாங்க, இன்னைக்கு நம்ம என்ன வசனம் படிக்க போறோம்னு பார்க்கலாம். இன்னைக்குரிய வசனத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி அதுன்னு பாப்போமா? சங்கீத புஸ்தகத்துல 150 சங்கீதம் இருக்குன்னு சொன்னேன். அந்த சங்கீத புஸ்தகத்துல ஒரு சங்கீதம் ரொம்ப பெரிய சங்கீதம். அது 119வது சங்கீதம். அந்த 119வது சங்கீதத்துல இருந்து தான் இன்னைக்கு நம்ம வசன மனப்பாடம் பண்ண போறோம். சரியா குட்டீஸ்? வாங்க நம்ம வசன மனப்பாடம் பண்ண போகலாம். சங்கீதம் 119:41. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. 2வது தடவை சொல்லலாமா? கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. என்ன குட்டீஸ், இப்ப என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது கிருபையும் எனக்கு வருவதாக. சங்கீதம் 119:41. சரியா குட்டீஸ்? இப்போ நம்ம ஜெபம் சொல்லிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய நாளில் நீர் கொடுத்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வாக்கின்படியே உம்முடைய தயவும் உம்முடைய இரட்சிப்பும் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரட்சிப்பு எங்களுக்கு கிடைக்கும்படி அருள் புரிந்தருளும். எல்லாவற்றையும் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என்ன குட்டீஸ், வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருங்க. திரும்ப ஒரு புது வசனத்தோட உங்களை பார்க்கிறேன்.